தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பாக எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், சொல்லுங்க, பயணிகளின் கூட்டம் ரயில் நிலையத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்கள். தீபாவளி பண்டிகை வரும் 10ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தெற்கு ரயில்வே சார்பில் மொத்தம் 12 ரயில்கள், அதாவது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த ரயில்கள் ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பேருந்துகளை ஒப்பிடும் பொழுது ரயில் நிலையங்களில் கூட்டம் கம்மியாக இருக்குதா என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு காரணமாக பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ரயிலை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 12 சிறப்பு ரயில்கள் தான் இயக்குகிறார்கள். அதுவும் தெற்கு ரயில்வே சார்பில் மொத்தமாக இயக்கப்படுகிறது. இந்த ரயில்கள் அனைத்துமே தங்களது உரிய நேரத்திற்கேற்ப உரிய வசதிக்கேற்ப இயக்கப்படாதால் தாங்கள் அதிக அளவில் ரயில்களில் பயணம் செய்ய விரும்பவில்லை என பொதுமக்கள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாலை நேரம் செல்லதான் பயணிகளுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. சற்று நேரத்திற்கு அதாவது சரியாக 4:05 மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. அந்த ரயில் பார்த்தோம்னால் பயணிகளின் கூட்டம் கணிசமாக நிறையவே இருந்தது நாம் என்று சொல்லலாம். உள்ளே அதாவது 2ஆம் வகுப்பு பெட்டியில் இடம் கிடைக்காத பயணிகள் உடைமைகளை வைக்கக்கூடிய அந்த லக்கேஜ் இடத்திலும் சரி, அதே போல படியில் நின்று கொண்டு சென்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பேருந்தை விட ரயில்களின் கூட்டம் குறைவாகவே இருக்கிறது. லலிதா, மதியழகன், மேலும் சொல்லுங்க, பயணிகளின் வசதிகளுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? சிறப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பு ரயில்கள் 12 சிறப்பு